முன்னாள் அமைச்சர்கள் அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 பேர் மேல கேஸ் போடுவான்னு சொல்லி ஒரு தகவல். இந்த டீலிமிட்டேஷன் பில்லு வர்ற வரைக்கும் இவங்க மட்டும் ஈடி வராது. அதனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லாட்டி ஈடி வந்து சங்கு சக்கர மாதிரி சுத்திட்டு போகும். அவ்வளோ மேட்ரு ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்குது. செந்தில் பாலாஜி மேலே 2-3 இருக்குது, ஏவா மேலே இருக்குது, அன்பில் மகேஷ் மேலே இனிமேல் வரும். இது இல்லாமல் இன்னும் பலர் மாட்டுறாங்க. இதெல்லாம் வந்து மேஜர், இன்னும் மைனர் இதெல்லாம் இருக்குது. செந்தில் பாலாஜி விசாரிக்கிறீங்க, ரைடு போகுது, ரைடு போகிற அன்றைக்கி அவர்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு மறுநாள் அவர் முன்ஜாமீன் கேட்டு போவார்னு ஊருக்கே தெரியும். அப்போ இப்போவும் அதிகாரிகளுடைய ஒருங்கிணைப்பு வேண்டுமென்றே எனக்கு என்னென்னு விட்டுறது, அந்த தன்மைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. தாவேகா அதிகாரிகளை ஜெயலலிதா பாணியில சுழுக்கெடுக்கணும். இல்லை வச்சுக்கோங்க, எல்லாரும் பாதி பேர் அங்கே தகவல் கொடுத்துட்டு இருப்போம். இது எல்லாம் நடக்க என்ன ஆகணும், ஜனங்களுக்கு இன்னும் தாண்டா நான் பேசினாண்டா அப்படின்ற மாதிரி ஆகிடும். தாவேகா கொஞ்சமாவது ஜனங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அதுலேருந்து டைவெர்ட் பண்ணி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துற வேலையை காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கு ஆலோசனைன்ற பேரில். அதில் தான் சட்டமன்றத்தில் தேவையில்லாமல் 3 நாள் நேரத்தை வீணடிச்சாங்க. இந்த டீலிமிட்டேஷன், எஃப்சிஆர், அது இதுன்னு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் ஜனங்களுக்கு இவங்க மேலே வெறுப்பு தான் வரும். புரோக் நேரில் தொடக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அடுத்த அமைச்சர்கள் வந்து ஒரு 4 பேர் முன்னாள் அமைச்சர்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சட்டசபை கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 பேர் மேலே கேஸ் போடுவான்னு சொல்லி ஒரு தகவல் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தீயா பரவிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, அன்பில் பொய்யாமொழி, மகேஷ் அவர்கள், அதுக்கப்புறம் ஏவா வேலு, இந்த 4 பேரில் யாரும் 2 பேரையாவது அட்லீஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்வை? 4 பேருமே ஹிட்லிஸ்டில் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி டாஸ்மாக் மேட்டரில், ப்ளஸ்ஸு அந்த வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இது, ஆமாம், கேஎன்ஆரும் ஹிட்லிஸ்டில் தான் இருக்காரு. அவர் இது ஈடிலாம் வந்து இவர்கள் அங்கே இந்த டீலிமிட்டேஷன் பில்லு வர்ற வரைக்கும் இவங்க மட்டும் ஈடி வராது. அதனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லாட்டி ஈடி வந்து சங்கு சக்கர மாதிரி சுத்திட்டு போகும். அவ்வளோ மேட்ரு ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்குது. நேரு மேலே போட்டாலே அவங்க உள்ள நுழைஞ்சிருவாங்களே. நேரு மேலே பேர் தான் போட்டாங்களே, அதான் போட்ட உடனே உள்ள நுழைஞ்சிருவாங்க, வராமல் இருக்காங்க. நேரு மேலே 2 இருக்கு, செந்தில் பாலாஜி மேலே 2-3 இருக்குது, ஏவா மேலே இருக்குது, அன்பில் மகேஷ் மேலே இனிமேல் வரும். இது இல்லாமல் இன்னும் பலர் மாட்டுறாங்க. இதெல்லாம் வந்து மேஜர், இன்னும் மைனர் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து இந்த 4 பேர் தான் ஹாட்டாக இருக்கிறாங்க. இதில் சாதாரணமாகவே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸு கைது பண்ணலாம். என்னென்னா டிஎம்கேவுடைய லீகல் டீம் ஸ்ட்ராங். இவர்கள் இன்னும் கோட்டை விடுறத தெரியுது. நீங்கள் செந்தில் பாலாஜி விசாரிக்கிறீங்க, ரைடு போகுது, ரைடு போகிற அன்றைக்கி அவர்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு மறுநாள் அவர் முன்ஜாமீன் கேட்டு போவார்னு ஊருக்கே தெரியும். ஒரு நாள் நான் வக்கீலை கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லுவாங்க, சார் அவர் முன்ஜாமீன் போவார் சார்னு. ஒரு சாதாரண கான்ஸ்டபிளை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவாங்க, சார் அவர் முன்ஜாமீன் போனார்னா, முன்ஜாமீன் கிடச்சிச்சின்னா எஸ்கேப் ஆகிடுவார், நம்ம ஷேடோ போடணும் சார் அப்படின்னு. அப்போ ஏன் ஷேடோ போடல? முன்ஜாமீனா அங்கே ரத்தாகணும்னு தூக்கணுமா வேணாவா? ஏன் பண்ணல? அப்போ இப்போவும் அதிகாரிகளுடைய அந்த ஒருங்கிணைப்பு வேண்டுமென்றே எனக்கு என்னென்னு விட்டுறது, அந்த தன்மைகள் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. இது விஜய்க்கு தெரியுமா, இல்லை உளவுத்துறைக்கு தெரியுமா, கவனிக்கிறார்களா இல்லையான்றது. வழக்கறிஞர்கள் லீகல் டீமோ விஜய் சைடில் ஒரு 35 பேரை போட்டிருக்காரு, ப. சிதம்பரம் உட்பட. அதான் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசுக்கு வாதாடுறதுக்கு. அதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிமேல் வரப்போகுதுன்றது பொறுத்து இருக்குது. அப்போது லீகல் டீமு டிஎம்கே சைடு அளவுக்கு இவர்கள் இல்லை. சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லையும் சொல்லி ஏதோ ஒரு வகையில் டாமினேஷன்றது வெறுமனே வாதாடுறது மட்டும் இல்லை. ஒரு வழக்கறிஞர் பெரிய ஆளை கொண்டு போனீங்கன்னா நீதிபதியே சில இடங்களில் அனுமதிச்சிருவார். அதுதான் டாமினேஷன். இன்றைக்கி அந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவர்கள் கில்லாடிகள். அப்போ யாரை போட்டு எதை போட்டு பேசி கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இவர்கள் கோட்டை விடுகிறார்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லவே இல்லை. குறிப்பாக உள்ளாட்சிகள் முழுவதும் திமுக இருக்குது. திமுக கிட்ட முழுவதும் பிரதிநிதிகள் இருக்காங்க. பிரதிநிதிகளோட கைகோர்த்துட்டு அதிகாரிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அந்த சிஸ்டத்தை இயக்கணும். இந்த உள்ளாட்சிகளை அப்படியே வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தால் டபுள் கவர்மெண்ட் நடக்குது. அப்போ தாவேகாக அது பிரச்சனை. இன்னொரு பக்கம் தாவேகா கொஞ்சமாவது ஜனங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அதுலேருந்து டைவெர்ட் பண்ணி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துகிற வேலையை காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது ஆலோசனைன்ற பேரில். அதில் தான் சட்டமன்றத்தில் தேவையில்லாமல் 3 நாள் நேரத்தை வீணடிச்சாங்க. இந்த டீலிமிட்டேஷன், எஃப்சிஆர், அது இதுன்னு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் ஜனங்களுக்கு இவங்க மேலே வெறுப்பு தான் வரும். இன்னொன்று பிஜேபிக்கு கடுமையாக வெறுப்பு வரும். ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார்னால் நிர்வாக ரீதியாக நாங்கள் அவங்களோட ஒத்துழைப்போன்னு சொல்கிறாருன்னா
தேவையில்லாத விஷயங்கள்லாம் காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டு எதிர்க்கக்கூடாது. இன்றைக்கி ராகுல் காந்தி அந்த பேப்பர் லீக்கேஜுக்கு என்னென்ன போனார், எக்ஸாம் பேப்பர் லீக்கேஜுக்கு, நீட்டுக்கு கரப்பாம்பூச்சி போராட்டம், அதுலேயும் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பார்லிமெண்ட்டில் போய் பேசாமல் பிரதமர் இல்லத்தை போய் முற்றுகையிற வேலைலாம் பண்ணார். என்னமோ இவர் போனவுடனே அந்த கரப்பாம்பூச்சி ரசிகர்கள் எல்லாம் இவர் கூட வந்துடுவாங்கன்னு நினச்சார். அப்படியே பல்ப் வாங்கினார். பிரதமரை பதவி விலக சொல்லி கேட்டார். இன்றைக்கி ஜார்க்கண்டில் என்ன நடக்குது? யார் கவர்மெண்ட்டு? உங்கள் குடும்பாவை தானே கொளுத்துறான் அவன். அங்கேயே மௌனமாக இருக்கிறீங்க? அங்கே போய் உட்கார வேண்டியது தானே? அங்கே போய் உட்காந்து அந்த முதலமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்ல வேண்டியது தானே? கூட்டணி ஆச்சுல்ல. அப்போ இவர் வந்து இவர்கள் உடைச்சா மண்குடம், மற்றவர்கள் உடைச்சா பொன்குடம் அப்படின்னு இந்த மாதிரி விவகாரத்தில் காங்கிரஸ் பேச்சை தாவேகா கேட்டுச்சுன்னா முட்டு சந்து தான். ஏன்னா இதே மாதிரி தான் முட்டு சந்துக்கு போனார் இவர் ஸ்டாலின். அந்த ஓட்சோர்னு எஸ்ஐஆர். இங்கே இவரும் ஐயோ நெஞ்சம் பதறுகிறதே அந்த படிவத்தை பார்க்கும்போதுன்னா வீடியோ போட்டார். இங்கே எஸ்ஐஆர் எடுத்தார். ஜனங்க யாருமே கண்டுக்கவே இல்லை. அவன் கட்சிக்காரனே கண்டுக்கல. கடைசியில் எஸ்ஐஆர் அமலான போது இவரே கட்சிக்காரங்களுக்கு சொன்னார், இதில் கடுமையாக வேலை செய்யணும் நம்மன்னு. எஸ்ஐஆரை கடுமையாக வேலை செஞ்சு முறையாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட நீக்கப்பட்டுச்சு. எஸ்ஐஆர் நீக்கப்பட்டது தான் அவங்களுக்கு கொளத்தூர்லேருந்து அடி வாங்கினது காரணம். அப்போ எஸ்ஐஆர் ஒரு சரியான ஒரு ஒர்க்கு தேர்தல் ஆணையத்துன்றதை கூட ஒரு அரசியலாக்குனது நம்ம ராகுல் காந்தி. அது கூட புரிதல் இல்லாமல் துணை போனது இவர். இந்த மாதிரி பல விஷயங்கள். பார்லிமெண்ட்டு 175 கோடி ரூபா லாஸு. ஒரு நிமிஷத்துக்கு 2 லட்சம் ரூபா செலவாம் பார்லிமெண்ட் நடத்துறதுக்கு. அப்போ இவர்கள் எவ்வளோ மதிப்பு மிகு நாட்களை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் இந்த ராகுல் காந்தி இவர்கள் வேலையை எது நல்லது நடக்குது ஜனங்கள் கிடையாது. கலாட்டா பண்ணணும், சம்சா சாப்பிட்ணும், கட்லெட் சாப்பிட்ணும், வந்துடணும். மறுநாள் பார்லிமெண்ட்டு போகணும், ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பணும், கலாட்டா பண்ணணும், சம்சா சாப்பிட்ணும், கட்லெட் சாப்பிட்ணும். இதே தான் டெய்லி. கிட்டத்தட்ட 114 நாளை நம்ம வேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுதான் இவர்கள். இதை இவங்க ஃபாலோ பண்ணா ஆகும். கூட்டு போய் முட்டு சந்து விட்டு போயினே இருப்பாங்க அடுத்த இதுக்கு. அப்போ தாவேகா அவர்களுடைய சொந்த இதில் அவர் நடக்கணும். அதிகாரிகளை ஜெயலலிதா பாணியில் சுழுக்கெடுக்கணும். இல்லை வச்சுக்கிங்க, எல்லோரும் பாதி பேர் அங்கே தகவல் கொடுத்து விட்டுருப்பான். பாதி பேர் வேலையை பிடிச்சி இழுத்து போடுவோம். பாதி பேர் இந்த கரப்ஷன் கவர்மெண்ட்டை மீண்டும் 6 மாதத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை செட்டப்பை மெயின்டைன் பண்ணுவோம். இந்த கான்ட்ராக்டர் அது இதுன்னு. இது எல்லாம் நடக்க என்ன ஆகணும், ஜனங்களுக்கு இன்னும் தாண்டா நான் பேசினாண்டா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது டிஎம்கே டிவிகேன்னு தான் சட்டப்பேரவையில் ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷமாக கடந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்று கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு 2-3 நாட்களாக பார்க்கும் பொழுது 2 பக்கமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் ஒன்று ஏற்பட்டு. இங்கே சரக்கு இல்லை. டிஎம்கேட்ட இஷ்யூ எடுத்து பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த அளவு லீடர்ஷிப் குவாலிட்டியும் கிடையாது. நம்மளால் தான் ஏன்னா எழுதி கொடுத்தா தானே கொண்டு வந்து படிச்சுன்னு இருக்கிறாரு. அந்த படிக்காதீங்க சுருக்கமாக சொல்லுங்கன்னா அதுவும் கஷ்டமாயிடுது. ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கு தானே எழுதி கொண்டு வந்துக்கிறோம். அப்போ அதில் எங்கே சுருக்கமாக பார்க்குறது? அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இன்னொன்று, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெருசாக ஜனங்கள்கிட்ட வெறுப்பாகிற மாதிரி கொண்டு போய் தெரியல. கரண்ட்டு பில் பிரச்சனை தான், அதையும் இவங்க சரியாக பண்ணல. கரண்ட்டு பில் பிரச்சனையை பெருசாகிடணும். வேறு என்ன, மின்வெட்டு வந்துச்சு, அவங்க ஓரளவு சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. மின்வெட்டுன்றது இன்னொன்று, இந்த இதுக்கு வெயில் காலம் குறைஞ்சி போச்சு, இந்த யூசேஜ் கொஞ்சம் கம்மியாக குறைஞ்சிச்சு, இந்த யூசேஜ் கம்மியாக இருக்குது. அப்போது அதனால் இயற்கையாகவே அவங்களுக்கு இது. வேறு எதில் நீங்கள் பெருசாக சட்டம் ஒழுங்குன்றீங்க, எங்கே தொட்டாலும் உங்ககிட்ட தான் வருது. போதை பழக்கம்னா உங்ககிட்ட தான் வருது. அதனால் பெருசாக பண்ண முடியல. சட்டசபையில் சபாநாயகர் பார்த்துக்கிறாரு. பல விஷயங்களை டக்குன்னு பண்ணி இது பண்ணிடுறாரு. யார் இப்போ அந்த அமைச்சர் பேசுகிற பிரச்சனை, அமைச்சர்கள் பேசுறதே அதை நீக்கிறேன். ஆமாம், அப்போ தாங்க உங்களை சபையை நடத்த முடியும். சபாநாயகரை பொறுத்த முன்னாடி அப்படி ரொம்ப அமைச்சர்கள் பேசினது ஒரு சில வார்த்தைகள் என்னைக்காவது ஒரு நாள் நீக்குவாங்க. ஆட்சிகளில், முன்னாடி ஆட்சிகளில் எந்த காலத்துலையும் இருக்காது. ஆனால் இந்த வாட்டி அமைச்சர் அவர் பேசினது என்ன தப்புன்னு கேட்பாங்க சபாநாயகர். அங்கேயே அந்த நடுநிலை போயிடும். இப்போ இவர் அது கொஞ்சம் பண்ணிவிட்டு டக்குன்னு கட் பண்ணுறாரு. ரைட்டு, இப்போ பேசுங்க, நான் தான் கட் பண்ணிட்டேன்ல, பேசுங்க, சப்ஜெக்ட் வாங்க, நீங்கள் விடுங்க, நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க, உட்காருங்க, நீங்கள் பேசுங்கன்றாரு. கொரடாவெல்லாம் உட்காருன்றாரு. கொரடா எழுந்துச்சுன்னு, இல்லாட்டி கொரடா எழுந்துச்சா எனக்கு தான் கொரடா பேசிட்டார்ல, அதையே நீங்கள் மறுபடியும் பேசுகிறீங்க, உட்காருங்க நீங்கள் அப்படின்றாரு. கொரடா வச்சு அடக்குறாரு. உதயநிதி பேசும்போது பின்னாடி இந்த கத்துறானுங்க, ஏன் உன் தலைவர் நீயே மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு தூண்டி விடுறாரு. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே மாதிரி இந்த சைடும் டக்குன்னு நீக்கி விட்டார். ரஞ்சித் பேசினதெல்லாம் ஏன் ஒரு இதுக்கு இவர் பேசிக்கிட்டு இருப்பார் கேகேஎஸ் சார், இங்கே ஆதவ யாரும் எதிர்ப்பாங்க, உட்காருங்கன்றார். உட்காருங்க, நீங்களே பேசுங்க, நீங்கள் பேசுங்க, ஃபுல்லாக பேசுங்கன்ட்டாங்க. தலைவாய்க்கும் அந்த மாதிரி பண்ணார்.
தலவாய் சுந்தர் குறுக்கீடு உட்காருங்க நீங்கள் மட்டும் தான் பேசுங்க அப்படின்ட்டார். அப்படி நடத்தும்போது என்ன ஆகும்னா இதில் கடுப்பானார் செங்கோட்டையன் தெரியுமா? ஆமாம்மா. ஒரு வார்த்தை விட்டார், நீங்கள் வந்து ஏதோ அறிவுரை சொல்லாதீங்களா ஏதோ டக்குன்னு வார்த்தை விட்டார். என்ன சபாநாயகரியவான்னு யாரோ ஒருத்தர் இது பண்ணாங்க. அவர் அவை முன்னவர் பேசுவார், நீங்கள் கம்னு இருங்க பேசுங்க அவை முன்னவர்ன்ட்டார். அப்போ அந்த இது ஓடிக்கிட்டு இருக்குது சபாநாயகர் மேலே. ஆனால் அதெல்லாம் அவரெல்லாம் ரொம்பலாம் கட்டுப்படுத்த முடியாது. அவர் கரெக்டாக கொண்டு போகிறான்றது ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று டிஎம்கே தேவையில்லாத விஷயங்களை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது ஜனங்களுக்கு தெரியும். சிஎம் வந்து அப்போ உத்தரவு கொடுத்துருக்காரு, நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க உங்களுக்கு நடுநிலையே நடந்துருங்கன்னு சொல்லி அந்த ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. ஆமாம், அதனால தான் அவர் ஃப்ரீயாக இருக்க முடியுது. இல்லாட்டி அமைச்சர்கள்லாம் பார்க்காதீங்க இது பண்ணிவிடுங்க கரெக்டாக நீங்கள் அதுவும் கொடுத்துருக்காரு. சில பேர் பேசும்போது பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதில் தான் ரமேஷுக்கு பர்மிஷன் கிடச்சி. ரமேஷ் இல்லாட்டி உட்கார வச்சுருப்பாங்க. ரமேஷ்லாம் நல்லா பேசுகிறாரு, அவர் பேசட்டும், வம்பு இழுக்காமல் பேசுவார். ஆனால் சாப்பிட்டா வம்பு இழுப்பாருன்னு நீங்கள் அதெல்லாம் இழுக்காமலாம் நீங்கள் இவங்களெல்லாம் டிஎம்கேலாம் ஏறி அடித்தா தான் முடியும். விட்டிங்கன்னா அவங்கள ஏறி அடிச்சிடுவாங்க. அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இது. அதான் ஜெயலலிதா பாணி தான் வேணும், இல்லாட்டி கஷ்டம். இன்னும் சிஎம் கொஞ்ச நாளில் பொறுமை போயிடும், எந்திரிச்சு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். ஜெயலலிதா பேசும்போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு விஷயம் இவங்க தான் பண்ணாங்கன்னு அப்படி சொல்லும் போதே அந்த முகத்துடைய பாவனைலாம் பார்த்து ஒருத்தனுக்கு எந்திரிக்க தைரியம் வராது. எதிர் சைட்லேருந்து கம்முன்னு உட்காந்துருவான். ஏன்னா பாயிண்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்து வாங்கி வச்சு நறுக்குன்னு விடும். சபாநாயகர் வேறு பக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி இது ஜெயலலிதா டெரராக இருந்தாங்க. இவர் சிஎம் சாஃப்டாக பேசுகிறாரு, அவர் சில சமயம் தான் லைட்டாக டெரர் காமிக்கிறாரு. போக போக அவரை பேச வச்சுருவாங்க. அந்த வாணிக்கு வந்துடும், தானாக நடக்கும். மிக்க நன்றி சார் உங்கள் நேரத்துக்கும் பல்வேறு தகவல்களுக்கும்.